அப்பன் பேரழகிய தகியவா பெருங்குலவ போடுவாளா கூடி பெண்கள் குலவ போட வந்து போவாத தோன்றுவாளா மாவு கோடி களைவாளா உப்புடத்தாருப்பாளா குடுப்பாட்டி சேனை போட்டு மறுத்து வச்சு இடமறில மறுத்து பெண்ண போல என் குத்து பூரமாவு செங்கி ஏடியம்மா புலமகள ஏடியம்மா உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குமா இனிமேல் மாசஞ்சன் இருந்தா இவன் கூப்பிட்டாமனு வந்துடாத அப்படின்னு பிள்ளைய கொடுத்துட்டு நான் போற முடியாதா அம்மா அம்மா நீங்க போவாதங்கம்மா எனக்கு துணைக்கு இருங்கம்மா உன் புருஷனை கூட்டிட்டு ஊருக்கு போ ஒரு மாதிரி இருக்குல்ல எனக்கு 12 புள்ள இப்ப எல்லாம் படவேறிச்சு கள்ளிதான் புள்ள எனக்கு கத்தாலதான் புள்ள நான் போற முடியுமா அப்ப மாச்சி இசைக்கு நீ தெரிஞ்சாளா தெரியல சாட மாடியா இசைக்கம்மா சொல்லிட்டு அவ ஆகாய மார்க்கமாக காக்காட்சி மலையை விட்டு அவ இருக்கும் இடம் குத்துப்புறத்திற்கு குடார வாசலுக்கு சென்றா புலைய மகளையும் மனையாளையும் அழைத்து கொண்டு காக்காட்சி மலை கடந்து கொட்டார கரையை விட்டு நந்தமுனலூர் 4 சாதிய தெருவுக்கு வருகின்றான் மகா பிறந்தானுங்கிற விவரம் தெரிஞ்சதுதான் பழியர்களும் கொலையர்களும் கூட்டம் கூட்டமா அணி அணியா வராங்க புள்ள பிறந்த வீட்டுல சும்மாவா இருப்பாங்க முடைக்கிருவான் போக கூடாது பயந்தாச்சு போவாங்க இல்லையா அதனால பார்க்க வாராங்க பிள்ளைய பார்க்க மகா பிறந்த மகத்துவத்தினால காளி பெரும்புளைய அந்த நந்தமுனலூர்ல பழியர்களுக்கும் புலையர்களுக்கும் சீனி பழம் எல்லாம் செலவழைத்தான் தலை புள்ள பொட்டு புள்ள பெண்களை பெருத்த கிளை இல்லையா அதான் வேணும் அதனால பொட்டு பிள்ளை பிறந்ததென்று சிறப்பெல்லாம் செய்து 10-16வது நாளை கழித்து அந்த பிறந்த அருமை மகளுக்கு பேர் கொடுக்கிறார்கள் என்ன பேர் கொடுக்காங்க கோவிலையும் இவ மலையிலையும் ஈசானிய மூலையில மாமரத்தடியிலே மாவோட கொடியோட வந்து பிறந்ததுனாலையும் நம்ம குலதெய்வமோ இசக்கியம்மா இந்த இரண்டையும் சேர்த்து மாவு சக்கி என்ற பெயரை கொடுத்து பேர் கொடுத்த மாவிசக்கியை எப்படி வளர்த்து வருகிறார்களானா பேர் கொடுத்த குழந்தையை பிரியமுடன் மாவிசக்கி அந்த மூலமாக கட்டிலும் தொட்டிலும் கண்மணியை வளர்ப்பார்களா பாலூட்டி சீராண்டி நம்பாலைய வளர்ப்பார்களா ஓராண்டி தாராண்டி ஓராண்டி போட மகள மகளே தலம் மகளே எனது திரு கண்மணியே மகளே மாமாவு சக்கி வளர்த்து வரும் நாளையில ஒரு வயதான் 2 வயது ஊந்தி விளையாடுவா 3வது வயதில இறங்கி காதூந்தி 4 வயதாச்சு
அவன் நடந்தோடும் பிள்ளையான வயதாச்சு அவன் நடந்தோடும் பிராயமா இருக்கின்றாள். பொட்டப்புள்ள வளர்த்தியே பீக்கங்கா வளர்த்திலா சடக்குன்னு வளர்ந்துரும். அதனால இந்த அருமை மகள் ரொம்ப அழகாகவே வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களோட வளர்ந்து வந்த புலமகளுக்கோ வயதோ அஞ்சாச்சு அவளை அறிவு பள்ளிக்கூடத்திலே சேர்க்கிறார்கள். கண்டிப்பா படிக்கணும். யாருக்கு தேவை? பெண்களுக்கு. அப்படின்னா ஆயபல கலைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்தா இந்த அரும மக அகலாக படைத்து வருகின்றாள். அரிகரை கொன்றவேண்டை எணுசுவடை குளிப்பறக்கும் சகல விதமான கலைகள் எல்லாம் படைத்து பள்ளி படிப்பை முடிச்சாலே 12ஆம் கிளாஸ் முடிச்சு அவ பிகாம் படிக்க வானானாலே அவளுக்கு வயது அவ்வளவுக்கு மேல ஆயிருமோ? பரவாயில்ல. 10ஆம் கிளாஸ் படிக்கையில வயசு 15 ஆயிரும். 11 12 படிச்சானா 16 17 வயசு ஆயிரும். கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கல்ல பிறகு பிறகு சீரோடும் சிறப்போடும் வளர்த்த செல்லம்மாவா மாவுசைக்கு 10-16 வயதிலே பள்ளி பாடங்களை முடிக்க பக்குவதி பெண்ணானாள். பூத்தாள் நிறைந்தாள் புத்தி எறிந்த மங்கையாக இருக்குகின்றாள். அந்த அம்பிகையால் பூத்து நிறைந்த போது அப்பன் காளி பெரும்புளையே இனத்தார் சனத்தாரை எல்லாம் வரவழைத்தார். ஆமா 7 கூட்டு புளியர்களும் 8 கூட்டு புளியர்களை வரவழைத்து தான் தலைமுகளுக்கு தலகி தண்ணீரை ஊத்தி சடங்கு முறை சாஸ்திரத்தை எல்லாம் புலையன் கிடைத்து இதுவரைக்கும் நம்ம புள்ள சின்னஞ்சிறு புள்ள அறியாதவா தெரியாதவா இனி நம்ம புள்ள மேல ஒரு அர்ப்பணிப்பு வரக்கூடாதென்று 7 கீழறையிலே இசைக்கு முத்தை அமர வைத்தார். 18 தோழிகளை அவளுக்கு பாதுகாப்பாக வைக்கிறான். 7-8 தோழிகளை மகளுக்கு ஏவல் பணி செய்ய வைத்து உற்ற தோழி அவளுக்கு யாரு தெரியுமா? செங்கமலம். செங்கமலம் ஏடி என் மவ வாசலை விட்டு வெளியே வந்தான்னா வரைஞ்சிருவேன் உன்னைய. உங்க சித்த பேருக்கானே வரி புலையன் கொடி புலையன் விழாக்காய கொத்தி எரிஞ்ச மாதிரி உனக்கு கொத்திடுவாங்க. ஆமா அந்த மாதிரி நீ அணு கொலையாம அணுவு பெசராம அரமனையில நீ இருக்க வேண்டும் அம்மா. ஏற்கனவே பிள்ளைகள் என்னைக்கு வயசுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து பொட்ட பிள்ளைகளை பெத்துட்டாலே நம்மளுக்கு ஈரல் கறி தானே இருக்கும். என்ன செய்ய போறாளோ எது செய்ய போறாளோன்னு நினைக்கத்தானே வரும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஊர் ஊரா இல்ல. அதே மாதிரி இந்த புலையன் புத்தி எல்லாம் போதித்து விட்டு மை மாந்திரத்தை எடுத்து அவன் மாந்திரம் பண்ணுவதற்காக வேண்டி போனா போன இடம் வந்தா வந்த இடம் இருந்த இடம் நினைச்சா வீட்டுக்கு வருவான், வீட்டுக்கு வர மாட்டான், நினைக்கெல்லாம் வர மாட்டான். மாந்திரத்துல பெரிய ஆள் மாந்திரத்துல வல்லவனா இருந்தா எங்க வீட்டுல இருக்க முடியும்? வீட்டுல இருக்க டைம் கிடைக்காது, உனக்கு வேலை அடிக்கடி கிடைக்கும். அதே மாதிரி இந்த காளி பெரும்புலையை மகளை புத்தி சொல்லி விட்டு மை மாந்திரத்தை எடுத்து சென்றான். ஐயா பிள்ளைக்கு என்னைக்கு சடங்க கழிச்சானோ அன்னையிலிருந்து மலையாளத்துல மழையே கிடையாது. பஞ்சம் 60 குணவத்தி அருங்கணர் ஊத்து வத்தி போச்சு. குடிக்க தண்ணி இல்ல, கடிக்க கருடு கிடையாது. இந்த பஞ்ச காலத்துல எங்க போக முடியும்? அப்படின்னா அண்ணன் காளி பக்கத்துல வராங்க. அண்ணா காளி, நீ மாத்திரம் உன் மாந்திர மகிமையினால உன் பொண்டாட்டி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கியப்பா.
நாங்கள்லாம் பஞ்சத்துல அடிபட்டு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு எங்க மக்களை வச்சு இந்த மலையாளத்துல மறுகி தைக்கமே உனக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா? கிடையாது கிடையாது. மாரண மையால மை போட்டு பார்க்க கூடாதா? பாரண்ணா ஏ கொலையா என்னைக்கு ஒரு காலம் வராது. எங்க கொள்ளையடிப்பது இல்ல ஏழை இல்லாத எளியவர்களுக்கு கொண்டு கொடுப்பது அப்படின்னு எங்கேயாச்சும் நீ ஆராய்ந்து பாக்கியானே? மைய போடுனேன் நல்ல போட்டு பாரு. மாந்திர மகிமையினால இந்த மலையாளத்துல எங்க இருக்குன்னு தேடி பாரு. நம்ம திரவியம் திரவியம் கட்டளை காலி போலையா நீ வெத்தலை கதை பாருங்க நீயே பாரு. நான் சின்ன பெரிய பாரு. வெத்தலையில மைய போட்டா பொழைய திசை திசையா பாக்காம். ஏனே உன் கண்ணுக்கு எதுவும் தெரியுதா? அப்படி அரவிந்துக்கு தான் போகணுமா? நல்லா பாரு நல்லா பாரு தெரியுதா? அப்படி ஏன் உன் கண்ணுக்கு என்ன தெரியுது? உனக்கு தெரியலையோ? நாளைக்கு போய் வேற முடிய வேலைஞ்சில முடிக்கு வேற முடிவு பண்ணு. ஓட்ட ஓடாது பொருளை தம்பி அண்ணன் ஆயிட்டோம்ல பொருளை துணியில சும்மா வரணும் வத்தியோ மாந்திர மையினால என்ன தெரியுது? தெற்க பார்த்தார், வடக்க பார்த்தார், கிழக்க பார்த்தார். இவருடைய கண்ணுக்கு எதுவுமே தெரியல. மேக கொட்டாரக்கரையை நோக்கி குமரி பகவதியாருடைய வாசலை நோக்கி எங்க காலை பெருமுளையம் ஐயோட்டம் பார்த்தான். இவன் மாந்திர மகிமையினாலே 7 கடறு திராவியமும் தெரிகின்றது. அதுல ஒரு பொல்லாத தேவதனன்னு காத்துக்கிட்டு இருக்கான். ஏன் கையில அருவாளை பாரு, வல்லையத்தை பாரு, அவன் தலையில குல்லாவ பாரு, இடுப்புல சல்லடத்தை பாரு. நல்லாதான் இருக்கு. ஏங்க அப்பங்க 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 அந்த புகழ் திட்டெல்லாம் நிக்காரு. இவன் இருக்கிறது வரைக்கும் அங்க போக முடியுமா? முடியாது. ஏ தம்பி, ஏ பிச்சை பெரும் புலையா, ஏழு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலடியா ஐயா. ரொம்ப போச்சே. 7 அண்டா, 7 கடார திரவியம் இருக்கு. அதுல சுடல் நின்று காத்துக்கிட்டு இருக்கான்ப்பா. அவனை ஒன்னும் செய்ய முடியாது. ஏய், உன் மை மாரணத்துக்கு அடங்காத தெய்வம் ஒண்ணு இருக்கவப்பா செய்து. நீ நேம் பேர் பெற்றவ வெளியில கிடைக்கிறதுனால அது அடக்க முடியாது. உனக்கு மைய போடு மடக்குனார். ஏன் அவன் அடக்க என்னால முடியாது. என்னப்பா ஏ கொடி பிள்ளையா, ஏ பிச்சை பெரும் பிள்ளையா, நீங்க பாருங்கடான்னு தம்பிட்ட கொடுத்துட்டான். தம்பி 2 பேரும் பார்த்தா மைய போட்டு இப்படி பாக்குறான் இல்லையா, திடீர்னு விழுந்துட்டான். சுடலைய பார்த்தான். ஏ அண்ணா அண்ணா திடீர்னு மண்ணுல விழுந்துட்டான். துண்ணுன்னு போய் விழுந்தான். எந்தில 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 எந்திச்சான். ஏல உன் கண்ணுக்கு என்னல தெரிஞ்சிச்சு? ஏல ரோடா போகுதாடா? ரோடா போகுது. போகுதுனே போகுதுனே. ஏல அதுல ஒரு ஆலமரம் இருக்கா? பெரிய ஆலமரம் என்ன இருக்குனே. அது ஒரு ஒத்த பணம் நிக்காடா? நிக்கி நிக்கி. பெரிய நீ ஆயிட்டாம காடு பைய காடு. இப்படி முக்கி முக்கி ஆகமாட்டேன்னு வெச்சுக்க. கேட்க முடியாது. கேட்க முடியாது. நீ பெரிய உள்ள சின்ன பையன் தானே. ஆமா. அதனால அதுல ஒரு ஆளு தெரியுதாடா? ஆமாண்ணே. தெரியுதா? அவன் வளர்ந்திருக்கானா குள்ளையா இருக்கானா? ஆள் நல்லா வளர்ந்த ஆளா தெரியுதுண்ணே. நல்ல வாட்ட சாட்டமா இருக்கான். ஆமா. ஏப்பா, வலது கையில அருவா வச்சிருக்கான், இடது கையில வல்லைய வச்சிருக்கான், சல்லடும் குல்லாலாம் போட்டிருக்கான், ஆளுக்கு தடி வச்சிருக்காமனே. நான் சொன்னது நீ கேட்க மாட்டோம்னே. மைய போட்டு மடக்குனேன் அப்படின்னா அவனை மடக்க முடியாது. அவன் தீவ சுடர்வழியிலே பிறந்த பிள்ளை. சென் சுடலை ராமையமட்டி சுடலை முண்டன் சுவாமி. இந்த ஐயாவை சாதாரணமா மடக்க முடியுமா? அதை மடக்கக்கூடிய காரியமா? அசைக்க கூட முடியல, ஆட்ட முடியாது. ஏ அவன் பகவதியா வாசலுக்கு போய் என் மையோடத்துல தெரியுது 12 வருஷமாச்சு. பகவதி ஆளுக்கு போடுகிற பச்சரிசி சாதம், ஆப்பிளும் ஆரஞ்சு, வாழைப்பழம், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், ஏத்தம்பழம், பெலாப்பழம்
அம்மாளுக்கு படையக்கூடிய சைவ சாப்பாடத்தான் சாப்பிட்டு இருக்கான். 12 வருஷமா ஐயா போய் அவ திரவியத்துல காவலுக்கு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். ஆமா தேவதே அதுதான் சாப்பிடுமா. இவன் மையான வேட்டையாடக்கூடியவன். ஆமா. என் மாறின மையால ஆமா. அவனை கிளப்பணும்னா கொட்டாரக்கரை பக்கத்துல குண்டனூர் மையானம். குண்டனூர் மையானத்துல மையானப்போ. என் மாந்திர மகிமையினால ஒரு பிணத்தை இருந்து வேக வைக்க சரி சவவாடை அடிச்ச உடனே சாமி பரப்பிடுவான். பிணவாடை கண்டுட்டாங்களா இருக்க மாட்டாங்களா? அப்போ நாம போனமானா அத்தனை தீரவி என்று பள்ளி கொள்ளை கொண்டிடலாம். பழியர்களும் புலையர்களும் பழியர்களும் நம்ம புறப்பட்டு இருக்கார்களே. நீங்க தயாரா ரெடியா இருங்கன்னார். காளிப்பிளைய மாறன மையால கொட்டாரக்கரை பக்கத்துல குண்டனூர் மையானத்திலே கட்டையிலே பிணமிருந்து அவன் மாறன மையால வேக வைத்தான். மூட்டத்துல பிணமிருந்து 3 வேக வைத்தான். மாண்ட பெண வாட கொட்டாரக்கரையில மையானக்கரைனா அவருக்கு தெரியாம இருக்குமா? வாட அடிக்கும்ல, புகை கிளம்பி போனா வாட அடிக்கும்ல, புக்கு 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 புக்குன்னு போகும். ஆமா சவ வாட சந்தனமா மணக்கு. எங்க ஐயாவுக்கு பெண வாட பிச்சி பூவா மணக்கு. மாண்ட பெண வாட மல்லிய பூவா மணக்கு. பார்த்தாரு மனசுக்குள்ள, ஆக இன்னமும் நம்மளால இருக்க முடியாது. இந்த பகவதியா பேச்ச கேட்டோம் நம்ம வம்பா போவோம். அவளுக்கு வைக்க பூசச்சோறு தின்னதுனால நம்ம உடம்பெல்லாம் பூதிச்சு போச்சுப்பா. நம்ம ஓடி சாடி தெரிஞ்ச புள்ள இங்க வந்து ஒரே இடத்துல குத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். வேலை பார்க்காம உட்கார்ந்துகிட்டு இருந்தா உடல பூதிக்கத்தானே செய்யும். அத மாதிரி நம்ம இங்கே உட்கார்ந்ததுனால நம்ம உடம்பெல்லாம் பூதிச்சு போச்சு. நம்ம அம்மா ஆளுக்கு தெரியாமல் தாயார் பகவதிக்கு தெரியாம மையானம் போக வேணும் என்று இந்த மாயாண்டி ராமையை மெட்டி சுடலை முண்டம் சுவாமி எங்கே வருகிறாரானா அம்மா கச்சையை வருந்தி கொண்டு ராமையம்பட்டி சுடலையை கருங்கச்ச சுங்கல் பட்டு கச்ச பவளக்க பார்வைக்கேத்த நீளக்க பந்தம் அழுகு தடி பந்தம் ஈஸ்வருவார் 7 மணி வல்லையந்த இருக்காரி சுடலை ஐயா வல்லையமும் கையில் உடைந்து கொட்டார கரையவன் பகவதியா வாசலன் குண்டனூர் மையானம் எங்க சுடலை சேவார மையான வந்தார். பிணத்து மேல போய் மண்டி ஓட்டு இருக்கிறார் மாயாண்டி. ரொம்ப மையானத்தில் வந்தார். மாயாண்டி மண்டி ஓட்டு பிணத்தை இருந்து சாப்பிட ஆரம்பிச்சார். பொலையும் மையோட்டத்துல பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆகா போயிட்டாண்டா ஐயா, இது நல்ல நேரம், புறப்படுங்கடா. ஏ பலியர்களே, ஏ பிள்ளையர்களே, பொதிமாட்டை தயாரா வச்சிருக்கீங்களா? எந்தீங்க அப்படின்னா உடனே பொதிமாட்டுகளை பத்தி கொண்டு புறப்பட்டு நந்தமுனலூர் 4 சாதிய தெரு கடந்து கொட்டாரக்கரை குமரி பகவதியா வாசல்லே வந்து எங்க மாயாண்டி மாசுடல பேயாண்டி பேச்சி மகை ராமையை பட்டி சுடலை பிணத்தை அள்ளி அருந்துகிற போது
பழியர்களும் புலையர்களும் அம்மாளுட வாசலுக்கு மணியணியா வாரார்களே வந்து அவன் பார்க்கும் போது தாயாரான பகவதியா முடித்து கொண்டு இருக்கார். இப்ப நாம போனம்மானா அம்பிகையா பகவதி அவன் மவனை கூப்பிட்டாலும் கூப்பிடுவா. அந்த பாவி வந்தாமனா நம்மள சும்மா விடுவானா? நொறுக்கிடுவான், பந்தத்தால சுட்டே தின்றுவான், நம்மள மாபூச போட்டுருவான். அதனால இவளை முதல்ல ஆறு கட்டிட்டு தான் உள்ள போகணும், திரவியம் பக்கத்துல போகணும் என்று பகவதி ஆளுக்கு மைய எடுத்தான். சரி, அப்படியே சுண்டிட்டான். சுண்டு மைய எடுத்தான், மேல சுண்டிட்டான். அப்படி மை பட்ட உடனே பகவதி அப்படியே மயங்கிட்டா. ஆமா, கருங்கொடி நாறு கழிச்சான், கையை காலுக்கு கண்ணி போட்டான், இழுத்து கட்டிட்டான் தலைவாச கேட்டல. வாங்கடா புறப்படுங்கடா. இன்னும் அவன் அசைய கூட மாட்டான், ஆட முடியாது, அசைய முடியாது. வாங்கடா போவோம் ஒன்று காளி பெரும்புலை பகவதி யாரு கட்டி உடலகாத்த திரவியத்தை பள்ளி கொள்ள போட போர் மாயாண்டி காத்ததோ பகவதியா திரவிய களவாட வரவே. வந்தான் திரவியத்துல கைய வச்சு இவன் கல்ல 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 கல்லன்னு பேச திரவியம்னு தெரியல அவனுக்கு. இவன் கைய வச்சு அள்ள திரவியம் கல கல கலகலன்னு பேசுது. இந்த திரவியம் பேசக்கூடிய சத்தம் மையானத்துல இருக்கிறாரே மாயாண்டி ராமையமட்டியான் சுடல இந்த ஐயாவுக்கு தெரியுது. ஏ கண்ணு சிவக்கு தக 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 தகன்னு எரியுது. ஏ புலையா, ஏழு உனக்கு சனியம் பிடிச்சிட்டான்டா ஐயா, உனக்கு ஏழரை தொடர்ந்துட்டா, அதனாலதான் இந்த வரத்து வார. ஏன் திரவியத்துல போய் நீ களவாடி கைய வச்சுக்கிட்டு இருக்கியா? இல்ல உங்க அப்பன் தேடின சொத்தா, இல்ல உங்க பேரன் பேத்தியா தேடிய சொத்தா? எங்க அம்மா பகவதி தேடிய சொத்து. சொத்து அத இந்த மாயாண்டி சுடலை நான் காத்து வந்த திரவியம், அவ சேர்த்த திரவியம், நான் காத்த திரவியம். அதனால நீ களவாடி போறியா? போடா ஐயா, உனக்கு நேரம் சரியில்லை. இப்ப நான் உன்னை ஒன்னும் செய்ய மாட்டேன், என் வேலையை நான் பின்னால வச்சுக்கிட்டேன். என்றும் ஐயானத்திலே நின்று மாயாண்டி மாறுதட்டி சவத வைத்தார் மாயாண்டி சுடலையை பழையர்களும் புலையர்கள் சுடலை காத்து திரவிய அள்ளி கொள்ளை போட்டுக்கொண்டு அள்ளி கொள்ளை பழையர்களும் வாரர்களே. பழையர்களும் வந்தவோ மாட்டுக்கு காப்போதி, அரை மாட்டுக்கு அரை போதி, முக்கா மாட்டுக்கு முக்கா போதி, முழு திரண்ட மாட்டுக்கும் முழு போதி. அத்தனையும் காத்து அடைச்சு தூத்தி அள்ளியது போல கொஞ்சம் கூட அங்க மிச்சம் கிடையாது. அள்ளிட்டு வந்தான், கூட வந்தவனுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். குறையா குறையா இவன் அத்தனை ஒன்னா சோத்துக்குள்ள வச்சு அவ்வளவுதான் உனக்கு தர முடியும், அதுக்கு மேல தர முடியாதண்ணா. நீ சுடல வந்துரும் பயந்துகிட்டு பயந்துகிட்டு உயிரை கருப்பட்டியா நினைச்சு வச்சிருக்கிய பாதுகாப்பா. உன்ன மாதிரி தானே எனக்கும் இருக்கும் பாரண்டா ஐயா அப்படின்னு சொல்லி மாயாண்டி மார்வதட்டி சபதை வைத்துட்டு இவன் அத்தனை பேருக்கும் கொடுத்தா மிச்சத்தை அம்மடி அமுக்கணும். சுடல எங்க வாராரு? மையானத்துல பிணத்தை சாப்பிட்டுட்டு கீழே குனிஞ்சு ஒரு குத்து சாம்பலை அள்ளி மையான சாம்பல பகவதி ஆளுக்கு விலங்கு போட்டுருக்கிறது இவருக்கு தெரியுதுல, அவர் தானே எடுக்கணும். அதனால குனிஞ்சு ஒரு மையானத்துல ஒரு குத்து சாம்பல் அப்படி அள்ளினார். வாராரு கொட்டார கரைக்கு வந்து பார்த்தாரு, அம்மா பகவதி மயக்கமா படுத்திருக்கா. அம்மா சும்மா இருக்கா. இந்த புலையங்கிட்ட இப்ப ஏற்பட்ட வேலையெல்லாம் இருக்கா? ஏல எங்க அம்மாலே வந்து மடக்கிட்டு போயிருக்கேனடா. வாரேன் வாரேன், எங்க அம்மால எழுப்பிட்டு நான் இப்ப இப்பமே வரேன் பக்கத்துல. அள்ளி வந்த சாம்பலம் தான் ராமேம்பட்டி சுடலி ஐயா
ஊச்சாட்டமாயா அம்மா மேல போடுவார் சாம்பல் அது வட்ட போய் புலையம் போட்ட விலங்கு எல்லாம் பொடி பொடியா ஆள் விலங்கு கை விலங்கு ஆள் விலங்கு அது கணுவா அம்மா கணுவா தரித்திடுமா முழிச்சு பார்த்தா பகவதியா உடலையுட சொருவங்கன் பகவதியா பதறுகிறா என் மகனே மாயா இதுவரைக்கு எங்கும் ஏ ஐயா நான் பெத்த மகனே என் கட்டி கரும்பே என் கடவுளே மாயாண்டி சுடலை கட்டும் குழஞ்சு போச்சு உன் காவலும் அழிஞ்சு போச்சு எங்கப்பா போன நீ பெத்த ஐயா நீ எங்க போனானா ஏமா நீ என்ன களவாடி போனவன் எனக்கு யாருன்னு தெரியாது நீ நினைக்கியா உன் மகன் சுடலை என்ன தவிடுது நீ போய் நினைச்சியா வாழ்த்தி வரம் கொடுமா அம்மா நான் வருவதற்கு விடை கொடுமா போக வரம் கொடுமா நான் போய் வர விடை கொடுமா அளவுக்கு நீ போகப்படாது கூடாதுன்னா கூடாது என்னது போகப்படாதுன்னு சொல்லுது அம்மா சொல்லுது கேளு அவனுக்கு காலையில் அவனுக்கு வாங்கி தரச்சு அப்படின்னா சுடலையானவர் கேட்கவில்லை இந்த சிறப்பான விலையிலே களக்குடி இந்த ஆண்டவனாகிய சுடலை மாயாண்டி ஆனவர் அம்மாட்ட வாழ்த்து வரம் கேட்டார் பகவதியா போக வேண்டாண்டா மலையாளத்தை பத்தி உனக்கு தெரியாது ஆதி மலையாளம் அச்சு பெண்கள் பெருத்த சிமையப்பா ஏ மகனே மாயாண்டி பாம்படுத்து வேலை போடு அது பழி கொண்ட மலையாளம் துரும்படுத்து மேல போடு அது துதி கொண்ட மலையாளம் அச்சு பெண்கள் பருத்த நாடு அதனால நீ போக வேண்டாம் மகனே கேப்பாரா மலையாளத்தை பத்தி எனக்கு தெரியாது நினைக்காமா அனைத்தும் அறிவேன் இந்த ஆண்டவன் சுடல அதனால நீ பயப்படாத பயப்பட வேண்டாம்மா வாழ்த்தி வரம் கொடுனார் உடனே அம்மா பகவதி வாழ்த்தி வரம் கொடுத்தாள் சுடலி வருவதற்கு விடை கொடுத்தாள் போக வரம் கொடுத்தா போய் வாடாம விடை என்றாள் ஆண்டவன் சுடலையானவரோ வாழ்த்தி வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டோ ஆண்டவன் இந்த சுடலையானவர் எப்படி வருகிறாரானா அம்மன் பகவதி வாசல் வந்தவன் ஆண்டவன் சுடலையா அம்மன் பகவதி வாசல் வந்தவன் ஆண்டவன் சுடலையா சோறுவத்த மாட்டிய அந்த சோறுவத்த மாட்டிய அடுத்த சொருங்கொண்ட